தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தல் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. இந்த சூழலில் பல்வேறு விதமான வேட்பாளர்கள் ஆசை வார்த்தைகள், பரிசு பொருட்கள் அல்லது அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை கையில் எடுப்பார்கள். சாதி மதம் என இருக்கும். ஆனால் நாம் அனைவரும் கற்றறிந்த வழக்கறிஞர் பெருமக்கள். ஆக நமக்கு எது சிறந்தது, உண்மையில் எது மாற்றத்தை தரக்கூடியது, நம்முடைய முன்னேற்றத்திற்கு எது உறுதுணையாக இருந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்னைக்கு ஒரு வழக்கறிஞருடைய குடும்பத்தை பற்றி சிந்தித்து சேமநல உதவி, ஒரு வழக்கறிஞர் நோ மோர் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பத்தை யார் பாதுகாப்பா? அப்ப நம்முடைய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் இத்தகைய முன்னேற்பாடை செய்தது யார் தலைமையில்? அண்ணன் PS அமல்ராஜ் அவர்கள் தலைமையில். 3 லட்சமா இருந்துச்சு, 7 லட்சமா மாத்தினாரு, 10 லட்சமா கொண்டு நிற்கிறாரு. நாளைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பை மேலும் மேலும் உறுதி செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எது உண்மையில் நல்லது? இந்த பார் கவுன்சில் இன்னைக்கு ரொம்ப வெளிப்படைத்தன்மையான ஒரு பார் கவுன்சிலா இருக்குது. யார் வந்தாலும் மிக எளிதில் பார்க்கக்கூடிய ஒரு பார் கவுன்சிலா இருக்குது. நாளைக்கு வேற யாராவது பொறுப்பேற்றா இந்த நிலை இருக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக உணர்ந்து வாக்களிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாளுக்கு நாள் நம்முடைய தொழில் சிக்கல் என்பது சில நேரத்தில் மேலோங்கி இருக்கிறது. இதையெல்லாம் ஆராய்ந்து சரி செய்து நமக்கு தந்தவர் அண்ணன் PS அமல்ராஜ் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்ப இந்த இ-ஃபைலிங் முறை இருந்துச்சு. இந்த இ-ஃபைலிங்க்கு அவருடைய பங்கு என்ன, அல்லது பார் பங்கு என்ன, எப்படி இப்ப இது தற்காலிக நிறுத்தி வைக்கப்பட்டது என்பதெல்லாம் நம்ம ஒரு கூர்ந்து பார்க்கணும். எல்லாருடைய போராட்டம் தான். அதுல யாருக்கு முக்கியத்துவமா இருந்துச்சு, என்னென்ன அழுத்தங்கள் உண்மையாக கொடுத்தாங்க, இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவைகள் இருக்கிறது. ஆகவே தான் சொல்கிறேன், சிந்தித்து பார்த்து நாம் வாக்கு அளிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நமக்கான தலைவர் யார் என்று உங்களுக்கே புரியும்.